வணக்கம், வெல்கம் டு தங்க சேனல். நான் உங்கள் குருப்ரியா, உங்கள் அக்ஷயப்பிரியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் 65 தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ எங்கள் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு தேடி வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். 65 மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், காலிஃப்ளவரில் நிறைய பூச்செல்லாம் இருக்கும். இப்போ அதை நம்ம கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க பூச்செல்லாம் செத்து போய் தனியாக வந்துடும். நம்ம சம்டைம்ஸ் அதை பார்க்காம விட்டுருவோம். இப்போ வாங்க நம்ம இதை க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஓகே, அடுப்புலேருந்து தீ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி நல்லா சுட்டுருச்சு. இப்போ வாங்க நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருந்த காலிஃப்ளவரை சுட தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் வாங்க நம்ம மசாலா போடலாம். முதல்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் 65 மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் சூப்பராக ஊறி இருக்குது. நம்மளோட எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஒரு காலிஃப்ளவராக போட்டு எடுத்துடலாம்.
பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் 65 சூப்பராக புரிஞ்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோபி 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். சரிக்காவே சூப்பராக இருக்குக்கா. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்களுக்கு பிரியா. அக்ஷயப்பிரியா.